welcome back to my channel. So இன்னைக்கு வந்து நீங்க ஒரு cooking video தான் பார்க்க போறீங்க. என்ன பண்ண போறோம்னா shrimp tacos. இன்னைக்குமே அவன் தான் பண்றான். நான் just helping தான். So எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து ஷ்ரிம்பில் கேஜூன் சீசனிங் தான் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இது இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி சீசனிங் வேணான்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் பெப்ரிக்கா போட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். சவுண்டு மட்டும்தான் வருது, வரவே இல்லை வெளியே. ஆல்ரெடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் பத்தலன்னு எக்ஸ்ட்ரா போட்டது. ஸோ இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்? Red cabbage, green cabbage and grated carrot. குட்டி லெமன்னா அதில் ஹாஃப் லெமன் சைஸ்க்கு வந்து இப்போ போட்டிருப்போம். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். Taste பண்ணி பாரு. மேபி பெப்பர் கொஞ்சமாக மஸ்டர்ட். ஏதோ ஒரு மஸ்டர்ட் சாஸ் போடு. ஐயோ கலக்கி ஷேக் பண்ணிட்டு ஊற்றணும். போதும் எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று மறந்து போயிடு. திருப்பி இன்னொன்று மறந்து போயாச்சு. போடு. ஆலிவ் ஆயில், ஆப்பிள் சைடர் வினிகர் இல்லைனா ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. பேனில் வந்து ஆயில் போட்டாச்சு, கொஞ்சமாக பட்டரும் போடுறோம். பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேணாம். ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் மேரினேட் பண்ணி. எல்லா ஷ்ரிம்ப்ஸுமே நான் வந்து இதில் போடுறேன். எல்லாமே போட்டுடலாம்ல. பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. இவ்வளோதான் பத்துச்சு, இன்னும் கொஞ்சமாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போட்டுக்கலாம். விடு, அவள் எதுக்கு அதெல்லாம் ஸ்மெல் பண்ண விட்ற? உக்கிரோடு சாப்பிடுங்க. ஷ்ரிம்ப் ஸ்மெல்ல பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கா குழந்தை. எஸ் லூனா, லூனா. வாவ், மியாவ். ஷ்ரிம்ப் when my baby girl. எப்படி பார்க்கறது? குட்டி ஆயிடுச்சானா எல்லாமே எடுத்துடலாமா? இதுல ஷ்ரிம்ப் போண்டாலாம் செய்ய போறேன்னு சொன்னா வெந்துட்டு இருக்கோ, குயிக்கா வெந்துரும். இது ரெண்டு சைடும் திருப்பி போட்டியா? திருப்பி போட்டுட்டேன். ஒரே ஒரு ஷ்ரிம்ப் போண்டா சொல்ல, நான் பஜ்ஜி செய்யறேன்னு தான் சொன்னேன். சரி, ஏதோ ஒன்று ரெண்டுத்துக்கும் ஷ்ரிம்ப் தானே வச்சாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சது ஒரு 5 minutesல வெந்துரும்னு நினைக்கிறேன். இவ்வளோ குட்டி குட்டியா தக்காளி எதுக்கு கட் பண்ற? எதில் போடுவேன்? டாப்பிங்ஸ். ஓ, அப்போ அதில் மிக்ஸ் பண்ண மாட்டியா? அந்த ஆனியன் கட் பண்ணி அதுவுமே டாப்பிங்கா? அதுலேயும் மிக்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆனியன் மேலே தூவி விடுவேன். ஓ, தோல்லாம் ரிமூவ் பண்ணுற? அதெல்லாம் வேணாமா? ஐயா, அதுக்குன்னு அதெல்லாம் போடுவாங்க, தூக்கி போடுறியா? ஆமாம், எனக்கு மேலே ஸ்கின் மாதிரி இருக்கிறது அப்போதான் கடிக்க நல்லா இருக்கும். ஓகே, இது போத் சைட்ஸுமே குக் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை எடுத்துடுறேன். இன்னும் நான்லாம் எடுக்க பொறுமை கிடையாது. ஆனியன்ஸ், லைம் அண்ட் கோரியாண்டர். அதுக்கப்புறம் இது எதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்ச? இதில் வந்து ஆனியன் இருக்கு. உள்ள போட்டு கடிக்கும் போது சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன போட்டிருக்க? ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி. வேறு எதாவது போட்டியா? சால்ட், பெப்பர் அந்த மாதிரி? மயோ போட்ட. அப்புறமா இது சில்லி சாஸ், சிரிச்சா சில்லி சாஸ். அது சிரிச்சாவா? ஸ்ரீராச்சா. ஸ்ரீராச்சாவா? அது பிராண்டு பேரா? இல்ல ஸ்ரீராச்சா சில்லி சாஸ். சிரிச்சா சில்லி மயோ அண்ட் சில்லி சாஸ். அதோட பேரு ஸ்ரீராச்சா சில்லி சில்லி
ஸ்ரீராஜா சில்லி சாஸ் மயோ அண்ட் இது போட்டிருக்கோம். எவ்வளோ ஸ்பைஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை போடுறியா? இஷ்டத்துக்கு ஏதோ போடுறேன். மெனுலாம் இல்லை, நானே சும்மா போட்டு ஏதோ ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு டேஸ்ட் பண்ண தான் தெரியும். கண்டிப்பாக நல்லா இருக்காது. போ. இது என்ன போடுற? ஹியூமன் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இஷ்டத்துக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே எடுத்து போட்டு மிக்சிங். கார்லிக் பவுடர், அப்புறம் என்ன இருக்குது வேறு என்ன? ஆனியன் பவுடர் போடு. ஓ, அதையும் எடுத்துகிட்டு வர. ஆனியன் பவுடர், பாப்ரிக்கா. போதும் போதும், நல்லா காரமாகவும் போகுது. இது வந்து என்னோட ரெசிபி. என்ன பண்ணுற? டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக பண்ணி. அது எப்படி இருக்கு? நான் சீசனிங்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக நீ வறுத்தது நல்லா இருக்கு. வறுக்கிறது தான் அங்கே மெயின். நீ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் பண்ணலை, தீச்சு பண்ணலை, கேவலமாக வந்துச்சா? இப்போ நம்மக்கிட்ட டார்ட்டியா இருக்குது. ஆனால் இது மைதாவில் பண்ண டார்ட்டியா. லாஸ்ட் டைம் நம்ம சிக்கன் என்சிலாடாஸ் பண்ணும்போது கார்ன் டார்ட்டியா யூஸ் பண்ணோம்ல, பட் இது வந்து மைதாவில் பண்ண. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இதையும் முன்னாடி பின்னாடி ஃப்ரை பண்ணோம்ல, லைட்டாக ஃப்ரை பண்ணோம். வேணும்னா பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க. பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, ஐ மீன் பண்ணால் நல்லா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் இதை ஃப்ரை பண்ணோம். லைட்டாக ஆயில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனில் போட்டு எடுத்துட்டா போதும். ஓ சார், அப்படியே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லாமே. இப்போ அது கீழே விட போகுது. நான் சூப்பராக வறுத்த ஷ்ரிம்ப் இந்த டார்ட்டியா வந்து வச்சுருக்கோம். எடுத்து ஒன்றுனா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்பளம் பண்ணுறீங்களான்னா அங்கே பாரு, அங்கே புகலாம் வருது அதுலேருந்து. லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போதே கரெக்டாக இருந்துச்சு. பூரி மாதிரி வருது பார்த்தியா? ஆயில் ஆல்ரெடி வச்சுட்டு போறேன். வாவ், நான் பண்ணது எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு, நீ பண்ணதான் கேவலமாக வந்துச்சு. ஓகே, இவன் வந்து ஒன்று ஃபஸ்ட் சரி போட்டு சாப்பிட்டு பார்க்கலான்றதுக்காக போட்டேன். சாப்பிட்டு 1 வாய் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு. இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. ஒரு சைட் கரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த டார்ட்டியா வைக்கிறேன். அதில் வந்து 4 வைக்கலாமா? 4 வச்சா கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஷ்ரிம்ப் ஃபஸ்ட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன போடுறேன்? இது ரெட் கேபேஜ், க்ரீன் கேபேஜ், கேரட் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணோம்ல, ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து போடுறோம். அது போட்டதுக்கப்புறமா மயோ, அப்புறம் இந்த ரெட் சில்லி சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணது தானே இது, அது இப்போ போடுறோம். இது வந்து வெறும் ஆனியன், டொமேட்டோ அண்ட் கொரியாண்டர் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது, அது போட்டாச்சு. இந்த ஆனியன் தான் நம்ம அதிலே போட்டிருக்கோமே, அப்புறம் எதுக்கு இது எக்ஸ்ட்ரா? அது நம்ம அதிலே மிக்ஸ் பண்ணியிருக்கலாமே. ஓகே, இது எக்ஸ்ட்ரா வேலை. இந்த ஆனியனும் கொத்தமல்லியும் ஆக்சுவலி அதுலேயே இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா வெளியே இப்படி தூவி விட்டா லைம் புரியல. தெரியும், லைம் தான் உனக்கு வேணாம்னு சொன்னீங்க. இந்த ஆனியன் வந்து இப்படி 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 போட்டா கொஞ்சம் இப்படி குப்பை மாதிரி போட்டு விட்டு பிரசன்ட்டா இருக்கும். இந்த இது உள்ளே போடு, லைம் புரிஞ்சு கூட. லைம் தான் உனக்கு வேணாம்னு சொன்னீங்க. இல்ல, நீ நிறைய போட்டிருந்த அதுல, இதுல கொஞ்சம் போடு. எவ்வளவு வேணுமோ புரிஞ்சு நீயே போடு. அப்ப ஸ்டாப் சொல்லு. ஓகே லுனா, ஸ்டாப் சொல்லு லுனா. போடு போடு, பரவாயில்ல அது. போதும். ஒட்டி வச்சிரு கம் போட்டு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதுதான் ஒட்ட மாட்டேங்குது. டேப் போட்டு ஒட்டுறன்னு தானே சொன்ன நீ. ஆமாம். குச்சி அந்த டூத் பிக் இருந்துச்சுன்னா மேபி குத்தலாம். ஆனால் அது இல்லை. அந்த ஊதுவத்தி குச்சிலாம் வைக்கக்கூடாது. போ. ஓகே, செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் அவார்ட் தரேன். ஓ, அந்த குட்டி ஆனியன் பீஸ் வச்சதுனால அது ஓப்பன் ஆகாமல் நிற்குமா? இது பெட்டர். ஓகே, டேஸ்டிங் டைம் வந்து விட்டது. ஆல்ரெடி நீங்கள் டேஸ்ட் பண்ணலையா? அது வந்து கொஞ்சம் லைம் நீ எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே, இதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணதில் லைட்டாக வந்து லைம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. டைம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்காது. பிளேட்டிங்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். வீடியோவில் கிட்ட காமிக்க சொல்லி அவன் சொல்கிறான். பிளேட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்கானா. நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேஸ்ட் இட். நம் 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 நம். நான் கீழெல்லாம் கொட்டுவேன்னு நினைக்கிறேன். டேஸ்டியாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஷ்ரிம்ப் டாக்கோ செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். மியா லூனா கட்டல பிரியாவை தான் எனக்கு அடிச்சு அந்த வீடியோ. அவள் திமிர் பண்ணா அதனால அவளை அடித்தேன். மியா லூனா போய் தூங்கிட்டாங்க, அதனால நான் உங்களுக்கு காமிக்கல. பாய் பாய்.